நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். செய்திகள் வாசிப்பவர் உமர் லப்பை யாக்கூப். படைவீரர் கொண்டாட்ட மாதம் பிரகடனம். இலங்கைக்கும் ஐக்கிய ராச்சியத்துக்கும் இடையிலான மூலோபாய பேச்சுவார்த்தையின் 2வது கூட்டம் நாளை. நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான பயணிகள் படகுச் சேவை எதிர்வரும் 13ஆம் தேதி ஆரம்பம். நாடளாவிய ரீதியில் நாளையும் கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று எச்சரிக்கை. சர்வதேச கைத்தொழில் கண்காட்சி ஜூன் மாதம் 19ஆம் தேதி கொழும்பில் ஆரம்பம். அமெரிக்காவின் தலையீட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கும் யுத்த நிறுத்த யோசனைக்கு இஸ்ரேல் மறுப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். படைவீரர் கொண்டாட்ட மாதத்தை பிரகடனப்படுத்தும் வகையில் தேசிய படைவீரர் கொடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. ரணவீர சேவா அதிகார சபையின் தலைவர் ஓய்வு நிலை ஜெனரல் நிஷாந்த மானகேவினால் படைவீரர் கொடி ஜனாதிபதிக்கு அணிவிக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாத்தின் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக்கநாயக்க, பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு நிலை ஜெனரல் கமல் குணரத்ன, ரணவீர சேவா அதிகார சபையின் உபத்தலைவர் ஏர் வைஸ் மார்ஷல் நிஹால் ஜெயசிங்க உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். 3 தசாப்த காலமாக இடம்பெற்ற யுத்தத்தின் போது நாட்டின் ஆட்புல ஒருமைப்பாட்டுக்காக தமது உயிர்களை தியாகம் செய்த படை வீரர்களை நினைவுகூரும் வகையில் மே மாதம் படைவீரர் நினைவு மாதமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தரும் போது ஒருவருக்கு 30 தினங்களுக்காக விசாவுக்காக அறவிடப்படும் $50 கட்டணத்தை அவ்வாறே பேணுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. இதேவேளை இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா ஆகிய 7 நாடுகளுக்கு இதுவரை இலவசமாக விநியோகிக்கப்பட்ட விசா சேவை அவ்வாறே தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும். இலங்கைக்கும் ஐக்கிய ராச்சியத்துக்கும் இடையிலான மூலோபாய ரீதியிலான பேச்சுவார்த்தையின் 2வது கூட்டம் கொழும்பில் நாளை இடம்பெறும். வெளியுறவு, பாதுகாப்பு கொள்கை திட்டங்கள், வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, காலநிலை மாற்றம், சுற்றாடல் பாதுகாப்பு உட்பட்ட விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்படும். சர்வதேச கைத்தொழில் கண்காட்சி ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரை கண்காட்சி இடம்பெறும். கண்காட்சியின் திறப்பு விழா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெறும் என்று அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார். கண்காட்சியில் 1300க்கும் மேற்பட்ட விற்பனை கூடங்கள் அமைக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் முன்னெடுக்கப்பட உள்ள பயணிகள் படகுச் சேவை எதிர்வரும் 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்திருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தின் ஆலோசனைக்கு அமைவாக தனியார் நிறுவனத்தினால் இந்த சேவை நடைமுறைப்படுத்தப்படும். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டு தற்போது சிசேல்ஸ் நாட்டில் தங்கியுள்ள இலங்கை கடற்தொழிலாளர்களை அழைத்து வருவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளது. அவர்கள் எதிர்வரும் சில தினங்களில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார். குறித்த மீனவர்களின் உறவினர்களை இன்று சந்தித்த போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். லொரென்சோ புத்தா 4 எனும் மீன்பிடி படகில் புறப்பட்ட 6 மீனவர்களை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் சர்வதேச கடற்பரப்பில் கடத்தியிருந்தார்கள். இலங்கை அதிகாரிகள் துரிதமாக செயற்பட்டதன் பயனாக சிசேல்ஸ் கரையோர காவல் படையினர் இந்த மீனவர்களை கொள்ளையர்களிடமிருந்து மீட்டிருந்தார்கள். நாரா நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகமாக கலாநிதி அருளானந்தன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்.
அவருக்கான நியமன கடிதம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் இன்று வழங்கப்பட்டது. இதேவேளை தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பொது முகாமையாளராக டி பாரதிதாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று ரத்மலாலையில் உள்ள தலைமை காரியாலயத்தில் கடமைகளை ஆரம்பித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கல்வி பொது தராதர பத்திர சாதாரண பரீட்சை இன்று ஆரம்பமானது. நாடளாவிய ரீதியில் உள்ள 3527 மத்திய நிலையங்களில் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை பரீட்சை இடம்பெறும். எந்தவித பிரச்சினைகளுமின்றி இன்று பரீட்சை இடம்பெற்றதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்திருக்கின்றார். பரீட்சார்த்திகள் உரிய நேரத்துக்கு முன்னர் பரீட்சை மண்டபங்களுக்குள் செல்வது அவசியமாகும். விசேட தேவையுடைய மாணவர்களின் நலன் கருதி அவர்களுக்கான பரீட்சை மத்திய நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பரீட்சைக்கு தோற்ற இருந்த மாணவர் ஒருவர் இடறி விழுந்து மரணித்த சம்பவம் ஒன்று பலாங்குடை மாரத்தன்ன பகுதியில் பதிவாகியிருக்கின்றது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொழும்பிலிருந்து காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பில் கொந்தளிப்பு பற்றிய எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. கரைக்கு அப்பால் உள்ள இந்த கடல் பிரதேசங்களில் அலையின் மட்டம் 2 மீட்டர்களில் இருந்து 2.5 மீட்டர்கள் வரை உயரலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக கொழும்பிலிருந்து மாத்தறை வரையிலான கரையோர பகுதிகளில் கடல் அலைகள் கரையை தாண்டும் அபாயம் காணப்படுகின்றது. கப்பல் போக்குவரத்தை மேற்கொள்வோரும் கடல் தொழிலாளர்களும் இதுபற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்காவின் தலையீட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கும் யுத்த நிறுத்த யோசனைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். எகிப்து மற்றும் கட்டாரின் பங்களிப்புடன் ஹமாஸ் அமைப்பையும் உள்ளிட்டு இந்த யோசனை தயாரிக்கப்பட்டுள்ளது. குறித்த யுத்த நிறுத்த யோசனைக்கு ஹமாஸ் விருப்பம் தெரிவித்துள்ள போதும் இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதனால் யுத்த நிறுத்தத்தை அமுல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக எகிப்து மற்றும் கட்டார் அரசாங்கங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பு முன்வைத்திருக்கும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமையினால் இந்த யுத்த நிறுத்த யோசனைக்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். அபிவிருத்தி செய்திகள். நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள 11 வேலை திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். குறித்த 11 வேலை திட்டங்களுக்கும் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் 55வது போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சன்ரைஸ் ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. வங்கடே மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறுகின்றது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய மும்பை இந்தியன்ஸ் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடும் சன்ரைசர்ஸ் அணி ஹைதராபாத் அணி சற்று முன்னர் வரை 15 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 116 ஓட்டங்களை பெற்றிருந்தது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை சம்பந்தமான சர்வதேச கண்காட்சி எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை கண்காட்சி இடம்பெறும். காட்சி கூடங்கள் முற்பகல் 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். வர்த்தக செய்தி
அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். அம்பலாந்தோட்ட நெல் ஆராய்ச்சி நிறுவனம் புதிய நெல்லினம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கு AT29 என பெயரிடப்பட்டுள்ளது. இது சம்பா நெல்லினத்தை சேர்ந்ததாகும். அறுவடை காலம் 3 மாதங்களாகும். காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மனித உடலுக்கு உணரக்கூடிய வகையிலான உயர்ந்தபட்ச வெப்பநிலை பற்றிய எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் வெப்பம் 46 பாகை செல்சியஸில் இருந்து 52 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எதிர்வரும் புதன்கிழமை தொடக்கம் மழையுடன் கூடிய வானிலை அதிகரிக்கும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். படை வீரர் கொண்டாட்ட மாதம் பிரகடனம். இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையிலான மூலோபாய பேச்சுவார்த்தையின் 2வது கூட்டம் நாளை. நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை எதிர்வரும் 13ஆம் தேதி ஆரம்பம். நாடளாவிய ரீதியில் நாளையும் கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று எச்சரிக்கை. சர்வதேச கைத்தொழில் கண்காட்சி ஜூன் மாதம் 19ஆம் தேதி கொழும்பில் ஆரம்பம். அமெரிக்காவின் தலையீட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கும் யுத்த நிறுத்த யோசனைக்கு இஸ்ரேல் மறுப்பு. இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.